திருவண்ணாமலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முறையாக 3 அடி பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்த்து மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளனர். செங்கம் கல்தாம்பாடி பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல். இவரது மனைவியின் பெயர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி 3 அடி உயரம் பெண் ஆவார். கர்ப்பமான அவர் பிரசவத்திற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அவரது உடல்நிலையை மயக்கவியல் துறை தலைவர் டாக்டர் பாலமுருகன் தலைமையிலான டாக்டர்கள் சரவணகுமார், பாலகிருஷ்ணன், ஆனந்தராஜ் ஆகியோர் கொண்ட குழுவினர் கண்காணித்து சிகிச்சை அளித்தனர். கடந்த 19ஆம் தேதி பிரசவ வலி ஏற்பட்ட ராஜேஸ்வரிக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அழகிய பெண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து தாயையும் குழந்தையும் மருத்துவ குழுவினர் கண்காணித்து சிகிச்சை அளித்தனர். தற்போது தாயும் குழந்தையும் நலமாக உள்ளனர். சிறப்பான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவ குழுவினரை மருத்துவக் கல்லூரி டீன் ஹரிஹரன், கண்காணிப்பாளர் மாலதி, நிலைய மருத்துவ அலுவலர் கதிர் மற்றும் துறை தலைவர்கள் டாக்டர்கள் பாராட்டினர். இது குறித்து மயக்கவியல் துறை தலைவர் டாக்டர் பாலமுருகன் கூறுகையில், திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வரலாற்றில் முதன்முறையாக 3 அடி உயரம் கொண்ட பெண்ணிற்கு பிரசவம் பார்க்கப்பட்டது ஆகும். பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராஜேஸ்வரியை மருத்துவத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கடந்த 19ஆம் தேதி அவருக்கு பிரசவத்திற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சாதாரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது முதுகில் ஒரே டோஸில் மயக்க மருந்து செலுத்தப்படும். ஆனால் இவருக்கு அதுபோன்று மயக்க மருந்து செலுத்த முடியாது. அறுவை சிகிச்சையின் போது வலி ஏற்படாத வகையில் அவரது உடல் நலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க மருந்து செலுத்தப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதுபோன்ற அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனைகளை மேற்கொள்ளும் நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவ குழுவினர் இதுபோன்ற சிறப்பாக கையாண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.